வீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது Hyundai i10 ஆட்டோமேட்டிக்கு. இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கேட்டால் வண்டி தேர்ட் கியர்லேயே தான் போகுது அப்படிங்கிறாரு. சரிங்களா, வண்டி வந்து செகண்டோ ஃபஸ்ட்டோ ஃபோர்த்தோ வரமாட்டேது அப்படிங்கிறாரு. அது போக ரிவர்ஸ் கியர் போடும்போது வண்டி ஷேக் ஆகுதுங்கிறாரு. இன்னுமே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் பிரேக்லேருந்து கால் எடுத்தால் க்ரீ ஃபங்க்ஷன் ஒர்க் ஆக மாட்டேது அப்படிங்கிறாரு. சரியா, இந்த வண்டி தேர்ட் கியரில் தான் போதா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு, நம்மளோட பழைய வீடியோலாம் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா இதில் தேர்ட் கியர் தான் போகுதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல எதுவும் காட்டாது. சரியா, ஓகே வாங்க இந்த வண்டியில் அந்த ரிவர்ஸ் எடுக்கும்போது ஜர்க் ஆகுதா, அதே மாதிரி க்ரீ ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லைங்க ஃபிசிக்கலாக பார்த்துலாம். வாங்க லெட்ஸ் மூவ். வீவர்ஸ் இப்போ நான் பார்க்லேருந்து ரிவர்ஸ் போடுறேன், வண்டி ஜர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். வாங்க இங்கே பாருங்க, அப்படியே வண்டி அப்படியே குலுங்குது. இன்னொரு டைமே பண்ணி காட்டுறேன் பாருங்க, அப்படியே ஷேக் ஆகுது. இப்போ வண்டியில் ரிவர்ஸ் போட்டு வண்டி இப்போ ரிவர்ஸில் போகிறேன், ரிவர்ஸில் நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து டி மோடில் போடுறேன், பிரேக்லேருந்து கால் எடுத்தால் வண்டி க்ரீ ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதான் பார்ப்போம். வண்டி டி மோடில் தான் இருக்குது. சரிங்களா, நான் பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன், ஆனாலுமே வண்டி மூவே ஆகலை அப்படின்னு. இந்த வண்டியில் 2 எரர் கோட் இருக்குது. ஒன்று ப்ரெஷர் கண்ட்ரோல் சொன்னான் ஏ எலக்ட்ரிக்கல், இன்னொன்று இன்புட் டர்பைன் ஸ்பீட் சென்சார் ஏ சர்க்யூட் நோ சிக்னல். வீவர்ஸ் பொதுவாக இந்த வண்டியை பொறுத்தவரையில் ப்ரெஷர் கண்ட்ரோல் சொன்னான் ஏ எலக்ட்ரிக்கல் இஷ்யூ தான் அதிகமாக வரும். ஒரு எரர் கோடு தான் வரும். இந்த டைம் 2 எரர் கோடு வந்துருக்கு. பொதுவாக P0748 ப்ரெஷர் கண்ட்ரோல் சொன்னான் ஏ எலக்ட்ரிக்கல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஒயரிங் சர்க்யூட், அது வந்து ஒரு சர்க்யூட்டோட ஃபால்ட்டு. ஒரு சர்க்யூட்டில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது வண்டியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் சொலினாய்டு ஏ அப்படிங்கிற ஒரு சொலினாய்டு டிவைஸ் இருக்குது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ECM இருக்குது. பிறகு வந்து ஒரு ஒயரிங் சர்க்யூட் இருக்குது. சரிங்களா, பிறகு வந்து கியர் பாக்ஸ் இருக்குது. இந்த 4ல் எது இருந்தாலும் இந்த பிரச்சனை வரலாம். அதாவது சொலினாய்டு ஆப்ரேட் ஆகியுமே கியர் பாக்ஸ் மூவ் ஆகாம போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லை சொலினாய்டு ஆப்ரேட் ஆகாமல் போகிறதுக்கு உண்டு, இல்லை ECM வந்து ஆப்ரேட், அதாவது அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாமல் போகலாம், இல்லை ஒயரிங் சர்க்யூட் டிஸ்கனெக்ட்லாம். இதில் எதுனாலும் இந்த பிரச்சனை வரலாம். பொதுவாக என்னென்னா இந்த i10 பொறுத்தவரை, அதே மாதிரி i20 அதே மாதிரி இப்படி பண்ண பொறுத்தவரை ப்ரெஷர் கண்ட்ரோல் சொன்னாடி ஏ எலக்ட்ரிக் இஷ்யூ வந்துச்சுன்னா அன்ப்ராப்ளி இந்த வண்டியோட ECM தான் ஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் அடிஷனலாக ஒரு எரர் கோட் வந்திருக்கு. அது என்ன, இன்புட் டர்பைன் ஸ்பீட் சென்சார் ஏ சர்க்யூட் நோ சிக்னல் வந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரி 2 எரர் கோட் வந்து ரொம்ப ரேர். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இது பார்த்துருக்கு. சரி, இதுக்கும் என்ன காரணம், எது ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு நான் டயக்னோஸ் பண்ணுறதுன்னா என்னோட ECM தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு டேட்டா பேஸுக்கு, அது ஒரு ரீசன். ரெண்டாவது இன்புட் டர்பைன் ஸ்பீட் சென்சார் ஏ அப்படிங்கிறது இன்னொரு எரர் கூட வந்து ECMனாலே வரலாம். இந்த வண்டியோட ECM கைட்டு செக் பண்ணிடலாம். இந்த 2 எரர் கூடுங்க அதான் காரணமானு பார்த்துக்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன். இந்த வண்டிக்கு எங்கே இருக்குது ECM அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வண்டியில் ECM எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த க்ளோ பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ளோ பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும். இந்த க்ளோ பாக்ஸை நீங்கள் கட்டிடணும். இந்த க்ளோ பாக்ஸ் கட்டி எடுத்தீங்கன்னா இங்கே தான் இந்த ECM இருக்குது. சரிங்களா, இதுதான் இந்த ECM. இந்த ECM தான் ஃபால்ட்டு. இப்போ இதை தான் நம்ம சர்வீஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ இதை நான் பிரித்து காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ECM போர்டு. இதை தான் நம்ம சர்வீஸ் பண்ணி இப்போ இந்த வண்டியில் போட்டு ரெடி பண்ண போகிறோம். வீவர்ஸ் இப்போ நம்ம ECM ரெடி பண்ணி வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பர்மனெண்ட்டாக கனெக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஃபர்தராக இந்த சர்க்யூட் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா, ஸோ இந்த ப்ராக்கெட்லாம் அப்படி தான் இருக்கட்டும். ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். வீவர்ஸ் இந்த வண்டியோட ECM-ஐ சர்வீஸ் பண்ணி இப்போ டெம்பரரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா நமக்கு கன்ஃபார்மாக தெரியாத பட்சத்தில் இப்போ நம்ம பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா இப்போ சர்வீஸ் பண்ணி ஓகே ஆகலாம், திரும்ப ஒரு டைம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி வேறு எந்த சர்க்யூட் ஃபால்ட்டோ அதை சர்வீஸ் பண்ணி திரும்ப போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா, உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா எப்போவுமே இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு கார் கையில் இருக்கணும். நீங்கள் ECM மட்டும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண முடியாது. இந்த பர்பஸ்க்காக தான் உங்களை காருமே வேணும்னு சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம ஒன்று பண்ணுறேன். இந்த வண்டியில் முன்னாடி ரிவர்ஸ் போடும்போது வண்டி ஜர்க் ஆகும். இப்போ ஜர்க் ஆகுதானே இல்லையான்னு காட்டுற பாருங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ரிவர்ஸில் போடுறேன், ஜர்க்கே ஆகலை. முன்னாடி அப்படி ஷேக் ஆகும், வண்டியே குலுங்கும். நான் திரும்ப ஒரு டைம் செஞ்சு காட்ட பாருங்கள். பிரேக் டு ரிவர்ஸ்,
நோ ஜர்க் ஆகலை. அதே மாதிரி இந்த டியிலிருந்து ஆரம்பித்து ரிவர்ஸ் போடுறேன், இப்போவும் ஜர்க் ஆகலை. சரிங்களா? இப்போ ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இன்னொரு எவிடன்ஸை காமிக்கிறேன். இந்த நம்ம ரிப்பேர் பண்ண ஈஸம் சரியாயிடுச்சுங்கிறது. முன்னாடிலாம் க்ரீ ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. க்ரீ ஃபங்க்ஷன் என்ன, டி மோடில் வச்சுட்டு நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தால் வண்டி தானாகவே மூவ் ஆகணும், ஆக்சிடென்ட் கொடுக்காமடி. சரியா? இப்போ அது நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து டி மோடில் வச்சுட்டேன். சரியா? இப்போ நான் பிரேக்லேருந்து கால் எடுக்க போகிறேன். காட்ட முடியுதா பாருங்கள். சரிங்களா? பிரேக்லேருந்து நான் கால் எடுக்கும் போது ஃப்ரண்ட்டில் தானாகவே மூவ் ஆகணும். இங்கே பாருங்கள், பிரேக்லேருந்து கால் எடுத்துகிறேன். இங்கே பாருங்கள், தானாகவே மூவ் ஆகுது பாருங்கள் வண்டி. திரும்ப கீழே காட்டுங்க. வியூவர்ஸ் தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, நான் பிரேக்லேருந்து கால் எடுத்துகிறேன். ஆக்சிலேட்டரே கொடுக்கல, பிரேக்லேருந்து கால் எடுத்துருக்கேன். வண்டி தானாக மூவ் ஆகுது பாருங்கள். பக்கத்தில் இருக்க வண்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும் தானாக மூவ் ஆகிறது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வண்டியோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. வியூவர்ஸ், இந்த வண்டியோட ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். சரியா? ஆனால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் காரில் பொறுத்தவரையில் நம்மளால் எல்லா காரோட ஈசிஎம்மும் நம்மளால் சரி பண்ணிட முடியறதில்லை. அது கொஞ்சம் சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அவுட் ஆஃப் 10 காரில் ஒரு 8, 7 இந்த அளவுக்கு வந்து நம்மளால் சர்வீஸ் பண்ணிட முடிஞ்சது. மீதி 1 or 2 நம்மளால் ரெடி பண்ண முடியறதில்லை. ஏன்னா அந்த இசிஎம்குள்ளார எந்த சர்க்கியூட்டு, எந்த மாதிரி ஐசிஎஸ் எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டியாக வந்து உள்ளுக்குள்ளே டேமேஜ் ஆகிருக்குங்கிற பேஸ் பண்ணி தான் நம்மளால் அதை சர்வீஸ் பண்ண முடிய அளவும் முடியாத போய் தான் ஆகிடுது. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹுண்டையில் எந்த விதமான ஈஸியும் சேல்ஸே ஆகாது. ரெண்டாவது, எந்த ஹுண்டைன்னு இல்லை, எந்த கார் மேனுஃபேக்சரர்ஸும் யாருமே சர்வீஸ் பண்ணுற மாதிரிலாம் எந்த ஈஸிஎம்மும் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. சர்வீஸ் பண்ணக்கூடாத அளவுக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ என்ன நான் மீன் பண்ணேன்னா, லிமிடேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ண முடியும், எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி சாத்தியம் இல்லை. சரியா? ஸோ ரேடியோவாக சொல்ல போனால் ஹுண்டை மேனுவல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99% ரெடி பண்ண முடியுது. ஆனால் ஆட்டோமேட்டிக்கை பொறுத்தவரை அவுட் ஆஃப் 10 வந்து 7 and 8 தான் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயமா சொல்கிறேன், நீங்கள் நம்மக்கிட்ட கொண்டு வரும்போது வந்து வண்டி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈஸியம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, இந்த ரெடி பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா வண்டியை ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுது. சரியா? ஏன் இதை அட்ரஸ் பண்ண விரும்புனா, இதனுடைய அட்வர்ஸ் எஃபெக்ட்னு உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் பாட்டுன்னு வந்துட்டு நீங்கள் கொண்டு வருவீங்க, ஈஸியம் ரெடி ஆகலாம், அப்படியே வண்டி கொண்டு போகலான்னு. சிலர் வண்டி நீங்கள் கொண்டே போக முடியாது. ஏன் கொண்டு போய் வண்டி இப்போ நீங்கள் வரும்போது 3rd gear ஸ்டக்கப்பில் வண்டி என்ஜின் ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருக்கும். ஒரு சில கண்டிஷனில் என்ன ஆகுனா இந்த வண்டியை ஸ்டார்ட்டே ஆகாத அளவுக்கு ஆகிடும். சரியா? ஸோ நீங்கள் இதனுடைய ரிஸ்க் ஃபேக்டரையும் புரிஞ்சு தான் கொண்டு வரணும். ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுப்பேன். என்னென்னா, உங்கள் வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதாவது இப்போ வந்து சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் ஆகலை, நீங்கள் ஏற்கனவே இருந்த கண்டிஷனே இப்போ இல்லைன்னா கூட நீங்கள் செகண்ட் இசிஎம்முக்கு நீங்கள் பே பண்ணுறது ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் இசிஎம் வாங்கிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் உங்களுடைய கார் எந்த இடத்துல, அதாவது எந்த ப்ராசஸில் ஓகே ஆகும், சர்வீஸ்லையா இல்லை செகண்ட்ஸில் ஓகே ஆகுமா அப்படிங்கிறதுலாம் நாங்கள் முடிவு பண்ணுறதுல அது ஆன் ப்ராக்ரஸில் அது முடிவாகிறது தான். சரியா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் வியூவர்ஸ். வியூவர்ஸ், நம்ம ஒர்க் ஷாப்புக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுறாங்க. உங்களில் யார் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் நம்பரை கால் பண்ணுங்கள். இப்போது டெக்னீஷியன்ஸாக இருக்க உங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய எஃபிஷியன்ட் ஆஃப் ஒர்க் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பேசிக் சேலரி ப்ளஸ் இன்சென்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, உங்களுடைய கெரியர் இந்த டெக்னீஷியன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதா உங்களோட விருப்பம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் நம்பரை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 months ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கும். 4th month இருந்து உங்களுக்குமே பேசிக் சேலரி ஆஸ் வெல் அஸ் வந்து இன்சென்டிவ் கொடுக்கும். கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட கெரியர் இதில் இருக்கணும்னு வந்து கம்மிட்டாக பாருங்க. ஏன்னா இது மற்ற ஒர்க்கு மாதிரி நான் டெக்னிக்கல் ஒர்க் கிடையாது. இது டெக்னிக்கல் ஒர்க்கு. நீங்கள் கம்மிட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். உங்களால் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், எங்களுக்கு சொல்லிக் கொடு, எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு 1 month 2 months இருந்துட்டு போயிட்டீங்கன்னா இட் இஸ் வேஸ்ட் ஃபார் யூ அண்ட் நாங்கள் டீச் பண்ணது எங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. சரியா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.